Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 1 relations and functions exercise number 1.1 அதில் 7th sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது show that the relation R in the set A of all the book in a library of a college given by R அதாவது XY அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறது தான் இந்த செட் பில்டரில் கொடுத்துருக்காங்க. இஸ் அண்ட் ஈக்வேலன்ஸ் ரிலேஷன். ஈக்வேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஈக்வேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, இவங்க தனித்தனியாக சொல்லாமல், அதாவது இது வந்து ரிஃப்ளெக்சிவா, டிரான்சிட்டிவா, இல்லை சிமெட்ரிக்கா, இதெல்லாம் வந்து தனித்தனியாக செக் பண்ணு அப்படின்னு சொன்னது இது வரைக்கும் பார்த்த சம். ஈக்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது மூணுமே என்னவாக இருக்கணும், ப்ரூவ் ஆகணும், மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது எடுக்கிற வேல்யூஸ் எக்ஸு ஒய்ன்னு நம்ம எடுக்கும்போது இந்த வேல்யூஸ் வந்து சிமெட்ரிக்காவோ, எக்ஸ்ன்னு எடுக்கும்போது அந்த வேல்யூ ரிஃப்ளெக்சிவாவோ இது மாதிரி நமக்கு வரணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ நம்ம 7th சம் நம்பர் 7 எழுதிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த செட் பில்டர் ஃபார்ம் எழுதும்போது தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. சச் தட் என்னது எக்ஸ் அண்ட் ஒய் ஹாவ் என்னது சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ். சரியா? இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்குது. சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு புக் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த புக் எடுக்கும்போது அந்த புக்லேயும் 200 பேஜ் இருக்குது அப்படின்னா இந்த புக்கில் செக் பண்ணால் இதுலேயும் 200 புக் இருக்குது அப்படின்னு. இன்னொரு 3வது புக், அதாவது நம்ம வந்து டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது 3 புக் எடுத்து பார்க்குறோன்னா அந்த புக்கும் வந்து 200 புக் பேஜஸ் இருக்குது அப்படின்னா எல்லா புக்கும் நமக்கு அந்த லைப்ரரியில் 200 பேஜஸ் இருக்கிற மாதிரி புக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எடுப்போமா. ஸோ இஃப் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்னது, ஏ கமா ஏங்கிறது என்னது பிலாங்ஸ் டு ரிலேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த ரிஃப்ளெக்ஷனில் செக் பண்ணும்போது இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சரியா? எக்ஸ் இஸ் த புக் இன் லைப்ரரி. அப்போது இன்னொரு புக்கும் ஒன்று வந்து அதே புக்கு தானே. இப்போ எக்ஸ் கம்மா எக்ஸ்னால் அதே புக்கு. இப்போ வந்து ஒரு காப்பி இருக்குன்னா திரும்பி இன்னொரு காப்பி, ஒரு 10 காப்பி கூட இருக்கும். அதே புக்கை எடுக்கிறோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் எக்ஸ் கம்மா எக்ஸ். சரியா? அப்போ இது 200 பேஜ் இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு 200 பேஜ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ தட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரியா? சிமெட்ரிக் சொல்லும்போது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் பி கமா ஏவும் என்னவா நமக்கு பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் இது சிமெட்ரிக்கில் இருக்கும்போது. ஏன் அப்படின்னா இந்த லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்கும் சேம் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒய் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 200 பேஜ் இருக்குது அப்படின்னா ஒய் என்ன இருக்குது 200 பேஜ் இருக்குது அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு இந்த லைப்ரரி. அதாவது இந்த ரிலேஷன் லைப்ரரின்றது இந்த இடத்துல ரிலேஷன்றது லைப்ரரியில் இருக்குது அப்படின்னா ஒய் கம்மா எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒய் எடுக்கும்போது முதல்ல ஒய் புக் எடுத்தோம், அதில் 200 பேஜ்னா எக்ஸ் கம்மா அதாவது எக்ஸும் வந்து 200 பேஜ் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, பிலாங் டு ஆர் வருது. தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், ஆர் இஸ் சிமெட்ரிக். சரியா? ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். தென் இஃப் டிரான்சிட்டிவ்னு சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பி கமா சி 3வது எலமெண்ட்டும் ஆரில் பிலாங் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தென் என்ன சொல்லணும், ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சரி, இப்போ எங்கே செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸுன்ற ஒரு புக் எடுத்தோம், ஒய்ன்ற ஒரு புக் எடுத்தோம். சிமெட்ரிக்கில் பார்க்கும்போது அது அந்த லைப்ரரியில் தான் இருக்குது, தட் இஸ் ரிலேஷன். அதுக்கப்புறம் ஒய் அப்படின்னு ஒரு புக் எடுக்கும்போது கூட இசட்னு அடுத்த புக்கு நம்ம எடுக்கிறோம். சரியா? அந்த புக்கும் இந்த லைப்ரரியில் எல்லாமே சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்க புக்கு தான் அப்படின்னா இசட்டும் என்னவா இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் என்ன சொல்லலாம், எக்ஸ் கமா இசட் அப்படின்னு பார்க்கும்போது தட் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஏன்னா எக்ஸுக்கு வந்து ஒரு 200 பேஜ் இருக்குன்னா இசட்டுக்கும் 200 பேஜ் தானே இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இந்த ஈக்வலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி மூணுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஈக்வலன்ஸ் ரிலேஷன். இப்போ ஷோ தட் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு என்னென்னா கண்டிப்பாக இது ஈக்வலன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். வெதர் செக் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க, செக் வெதர் இட் இஸ் அ ஈக்வலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா ரிஃப்ளெக்சிவ் வருதா, சிமெட்ரிக் வருதா, டிரான்சிட்டிவ் வருதா, இதெல்லாம் வந்து செக் பண்ணும்போது வந்துச்சு. ஆமாம் வந்துச்சுன்னா என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்வலன்ஸ் ரிலேஷன்.
சரியா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு எப்போ செக் அப்படின்னு கொடுத்தாக்கா, இந்த ப்ரூவ் தட் ஷோ தட்னு கொடுத்தா கண்டிப்பாக அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வர மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா வந்துடும். சரியா? இன்கேஸ் இப்போ வந்து ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு இருக்கோம், போன சம்லலாம் பார்க்கும்போது 2 is less than or equal to 3ன்னு எடுக்கிறோம். சரியா? அடுத்து 3 is less than or equal to 4ன்னு எடுத்தோன்னா 2 is less than or equal to 4 தான் கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக என்ன சான்ஸ் இருக்குது, லெஸ் தேன் வந்திருக்கும். ஆனால் அதை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, வராதுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. எல்லா நம்பருக்கும் வருமா? அப்போது நம்ம வந்து ஒரு ரியல் நம்பர்னு நினைக்கிற போது ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான், இந்த ரியல் நம்பரில் எதை கொடுத்தாலும் வரணும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்ததுனால அப்போ நம்ம நம்பரை மாற்றி எடுக்கும்போது 2 is less than or equal to 1 வராது இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து அந்த இடத்துல வராது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ 4 போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் 2க்கு வந்து லெஸ் தேன் ஒரு நம்பர் வரும்போது அதோட கிரேட்டராக போடாமல் சின்னதாக நம்பர் போட்டோன்னா அது அந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் ஆகும் இல்லையா? இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். இன்கேஸ் இங்கே -1 போட்டோன்னா அதுவும் ரியல் நம்பர் தான். சரியா? அப்போ எனி ரியல் நம்பர் நம்ம கொடுத்ததுனால நம்ம எல்லா ரியல் நம்பரையும் போட்டு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நமக்கு பாசிபிலிட்டிஸ் வராது. இந்த மாதிரி நமக்கு வராமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றதுனால வராமல் போன நம்பரை நம்ம எடுத்து போட்டிருந்தோம். சரியா? இதுக்கு அடுத்தது 8th சம் பார்க்கலாம். 8th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷோ தட் the relation R in the set A equal to 1 2 3 4 5 given by the relation is equal to R is equal to என்ன கொடுத்துருக்காங்க, A, B mod of A minus B is even அப்படின்னு சொல்லியிருக்காங்க. is an equivalence relation சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி show that all the elements of 1 3 5 are related to each other and all the elements of 2 4 are related to each other but no element of 1 3 5 is related to any of the element of 2 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன சொல்லி குழப்பியிருக்காங்க இந்த கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் அந்த ஏல வந்து 5 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? எது? இந்த 1 2 3 4 5 இந்த 5 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 எலமெண்ட்டில் எடுத்து பண்ணும்போது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நமக்கு எடுத்து செக் பண்ணோன்னா என்ன வரணும் அப்படின்னா ஈவன் நம்பராக வரணும். ஈவன் நம்பராக வரணும்னா என்ன? A minus B மாடுன்னு கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம அந்த மாடுலஸ்னால் வர வேல்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவில் தான் எழுதுவோம் இல்லையா? அதனால தான் இந்த A minus B மாடுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஈவன் நம்பர், ஏன்னா இப்போ தான் இந்த நம்பருக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த நம்பர்ஸில் இப்போ நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஏபின்னு எடுக்கும்போது இதை நான் மாடில் போடுறேன் அப்படின்னா 1 - 3 மாட் அப்படின்னா 1 - 3 இஸ் -2. அப்போ மாட்னு எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், வேல்யூ 2 வரும். மாட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், இந்த மைனஸை போயிடும் இல்லையா? அப்போ இந்த 2 இது உள்ளே இருக்கா? இருக்குது. சரி, இது ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லிடலாம். இன்கேஸ் 5 - 1ன்னு எடுக்கிறேன். சரியா? 5 - 1 மாடுக்குள்ளே போடுறோம். அப்போ நமக்கு நார்மலாக 4 தான் இருக்குது. 4ம் எங்கே இருக்குது? இதுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி ரிலேஷன் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எலமெண்ட்ஸ் 1 3 5 ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஈவன் நம்பரே ஈவன் நம்பரோட எடுத்தால் நமக்கு சரி ஆட் நம்பரை மைனஸ் பண்ணால் ஈவன் நம்பர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏபியில் போடுறோம். இங்கே ஈவன் நம்பரே இருக்குது, அதாவது 2, 4 இருக்குது. இதையும் நம்ம வந்து 4ல் 2 போச்சுனாலும் என்னது மாட் அப்படின்னு பண்ணும்போது மாட் ஆஃப் 2, ஸோ +2 தான். அதனால் இங்கே இன்கேஸ் 2 - 4ன்னு செக் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், மாட் ஆஃப் -2 வரும். மாட் பண்ணோம்னா அது +2 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இது செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சம்முக்கு போகிறோம். ஓகே, சரி. ஸோ சம்முன்னு எடுக்கும்போது சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், கிவன், அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்குது. அந்த ஏன்ற செட் என்னது, 1 2 3 4 அண்டு 5 அப்படின்ற இந்த ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது ரிலேஷன்ஷிப், அதாவது ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு அந்த செட் பில்டர் ஃபார்ம் என்ன, A, B, தட் இஸ் என்னது, மாட் ஆஃப் A - B பண்ணால் இஸ் ஈவன். சரியா? இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்க விஷயம். சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே A, A எடுக்கணும் இல்லையா, ஃபார் ரிஃப்ளெக்சிவ். எது ரிஃப்ளெக்சிவாக இருந்ததுன்னா எப்போ, இஃப் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம எழுதுகிறப்போ, எப்போது இஃப் ரிஃப்ளெக்சிவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், A, A அப்படின்னு கொடுத்துருப்போம். A, A தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தில் இதுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ண இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஈவன்ற ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நமக்கு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஈவனாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க.
ஈவன் நம்பர்னு எடுக்கும்போது 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா. இப்போ இதுவே இந்த மாடுக்குள்ளே a மைனஸ் நான் ஏன்னு எடுத்தேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் 0. சரியா, 0 ஆல்சோ என்னது, இட் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லலாம். 0 2 4 அப்படின்னு 0 இஸ் ஈவன்னு சொல்லிக்கலாம். இது எந்த நம்பரில் வேணால் ஆல்சோ இட்ஸ் அன் ஆரிஜின், அதனால் இது சொல்லலாம். அப்படிங்கிறதுனால ஹியர் a, a பாசிபிள். சரியா, இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 1 மைனஸ் 1 இஸ் 0, பாசிபிள் தான். அதே தான் இங்கே வரப்போகுது. 2 மைனஸ் 2ன்னு போட்டோம்னா தட் இஸ் 0, இட்ஸ் பாசிபிள். அப்போ என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரியா, ரிஃப்ளெக்சிவில் இங்கே சொல்லிடலாம். சரி, இஃப் சிமெட்ரிக் அப்படின்னு எடுக்கும்போது என்ன சொல்லணும், a, b பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் b, a என்ன சொல்லணும், பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சரி, இப்போ a, b அப்படின்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது, a மைனஸ் பின்னு ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்கே மாடுலஸில் வர ஆன்சர் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவனாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆட் வேல்யூஸ் எடுக்கணும். சரியா, அதாவது 1 3 5 இங்கே கொடுத்துருக்காங்க, 1 3 5 இங்கே 2 4 ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது நம்ம செக் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், இதில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே a, bக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா b மைனஸ் a பண்ணாலும் இங்கே என்ன பண்ணோமோ அதே ஆன்சர் தானே வரப்போகுது. ஸோ மாடுலஸ்ன்றதுனால ப்ளஸ் மைனஸ் நமக்கு பிரச்சனை இல்லையா, நம்பர் வந்து மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுவும் என்னது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் ஆர் இஸ் என்னது சிமெட்ரிக். என்ன சொல்லலாம், a, b பிலாங்ஸ் டு ஆர், தென் b, a ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆருங்கிறதுனால இது சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா, இப்போது சிமெட்ரிக் முடிஞ்சிருச்சு நமக்கு. தென் இஃப் ட்ரான்சிட்டிவ்க்கு நம்ம போகிறப்போ என்ன பண்ணலாம், 3 நம்பராக எடுக்க போகிறோம். a, b, c அந்த 3 நம்பர் எடுப்போம் இல்லையா. இப்போது a, b பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா b, cயும் பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் a, c ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். சரி, இதை ஒரு வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ணலாமே. இப்போது a ப்ளஸ் பின்னு எடுக்கிறோம். சரியா, a ப்ளஸ் பி இல்லை, இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்களா, a மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, a மைனஸ் பி இங்கே வந்து இருக்குது. தென் b மைனஸ் சின்னு எடுக்கிறோம். சரியா, இதுவும் மாடில் இருக்குது. சரியா, இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும், இது ப்ளஸ் உள்ளே போச்சு அப்படின்னா ப்ராக்கெட்டாக எடுத்துக்கோங்களேன், a மைனஸ் பி ப்ளஸ் b மைனஸ் சி இருக்கும். அப்போ ப்ளஸ் b மைனஸ் பியும் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, a மைனஸ் சியே கிடைக்குது. இப்படி செக் பண்ணால் கூட நமக்கு கிடைக்குது. சரியா, எது இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னா கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போது ஏவும் சியும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக இதில் இருக்க அந்த ஈவன் நம்பரே கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஆட் நம்பர். இப்போ தான் செக் பண்ணோம், அதாவது 3ல் 1 போச்சுனாலும் 2 தான், 1ல் 3 போச்சுனாலும் 2 தான், -2. ஆனால் இங்கே மாடு இருக்கிறதுனால -2 என்ன சொல்லலாம், +2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் இதை ஸ்ட்ரெயிட்டாகவே எடுக்கிறோம். ஸோ ஹியர் ஆர் இஸ் என்ன சொல்லலாம், ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிடலாமா. சரியா, எது போட்டாலும் இன் 1 3 5 அண்டு 2, 4 இதில் எதை யூஸ் பண்ணாலும். சரியா, ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்க முடியாது, 2ல் 1 போச்சுன்னா 1 ஆட் நம்பர், 4ல் 3 போச்சுன்னா என்ன வந்துடும், 1 வந்துடும், 4ல் 5 போச்சுனாலும் 1 வந்துடும், 2ல் 3 போச்சுன்னா 1, 2ல் 5 போச்சுன்னா 3. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்படின்னா நமக்கு என்ன வரும், ஈவன் நம்பர் வராது. அதனால் இந்த நம்பர் அவங்க கொடுத்த மாதிரி இதை மட்டும் தனியாக எடுத்தால் ஈவன் வருதா, வருது. இதை மட்டும் தனியாக எடுத்தால் ஈவன் வருதா, வருது. இந்த சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த சம்மை பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஸோ சம்மெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஷோ தட் ஈச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இன் த செட் அப்படின்னு ஏ கொடுத்துருக்காங்க. ஏக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு இன்டீஜர்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, 0 <= x அண்டு <= 12. அதாவது 12ங்கிறது 0க்கும் அதிகமாக இருக்கணும், 0 அதிகமாக இருக்கணும், அண்டு 12 கம்மியாக இருக்கணும், அண்ட் எக்ஸ் இஸ் இன்க்ளூடட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இந்த ஒரு செட்டு அப்படின்னு எடுக்கும்போது இந்த செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்ததுக்கு நம்ம ரூஸ்டர் ஃபார்ம் எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா ஏக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா a = என்ன எழுதலாம், எக்ஸுன்ற அந்த வேல்யூஸ் என்னவா எல்லாம் இசட் அப்படின்றது இன்டீஜர். இன்டீஜர்னா 0லேருந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 0வும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் 0 அப்புறம் 1 2 3 4 எக்ஸெட்ரா டு 12 வரைக்கும் இருக்கிற இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த கண்டிஷன்? எது? R is equal to A, B such that A minus B is a multiple of 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நம்பர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது A மைனஸ் பி பண்ணால் 4ஓடைய மல்டிபிள்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு முதல்ல நம்பர்ஸ் என்னது, இங்கே ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? R is said to be A, B such that, அதாவது ரிலேஷன் R is said to be AB such that A minus B is a multiple of 4 அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மல்டிபிள் ஆஃப் 4 அப்படிங்கிறது எது? இந்த R அப்படிங்க இந்த A மைனஸ் பி பண்ணால் வரணும். அதுவும் மாடுலஸ்னால் என்ன? நமக்கு ஆன்சர் மைனஸில் வந்தாலும் என்ன வரும்? மாடு பண்ணோம்னா மைனஸு ப்ளஸ் ஆகிடும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, இப்போ முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா நமக்கு ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன சொல்லுவோம்? A, B, அதாவது A, belongs to R அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏனா நான் இங்கே இருக்கிறதே தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது. சரி, இதில் எடுக்கும்போது நான் இந்த நம்பரே எடுக்கிறேன் அப்படின்னா 1 எடுத்தேன்னா 1 தான் எடுப்பேன் அப்படின்னா என்னது? ஏக்கும் ஈக்குவல் டு 1. அப்போ A, செக் பண்ணால் இது A தானே திரும்ப வரப்போகுது, அதுவும் 1 தானே வரும். ஸோ இங்கே செக் பண்ணும்போது mod of 1 minus 1 அப்படின்னு எடுத்தோம்னா தட் இஸ் 0. சரியா? அப்போது 0 ஆல்சோ என்ன? மல்டிபிள் ஆஃப் 4 தானே? 4 into 0 is 0 வருதா? ஸோ 0 ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 0 ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னா இங்கே A, belongs to R அப்படிங்கிறது நமக்கு இங்கே 1, 1 ஆல்சோ belongs to R, அப்புறம் 2, 2 ஆல்சோ belongs to R, எக்ஸட்ரா டு 12, 12 வரைக்கும். சரியா? 12 minus 12 போட்டால் 0 வரும். 0 இஸ் மல்டிபிள் ஆஃப் என்னது? 4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்துருச்சு, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸோ therefore R is reflexive. சரியா? இது முடிஞ்சுது. சரி, நெக்ஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? சிமெட்ரிக் அப்படின்னு செக் பண்ணுவோம். சிமெட்ரிக் செக் பண்ணும்போது நம்ம என்னென்ன செக் பண்ணுவோம்? A, B எடுத்துப்போம். பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் என்ன சொல்லணும்? B, C ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது? சிமெட்ரிக்குடைய பாசிபிலிட்டி. சரியா? சிமெட்ரிக்காக இருந்தால் அதோடைய என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? A, B பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் B, A C போட்டேன்னா A is belongs to R, அதாவது தலைக்கீழ் திருப்பி போட்டாலும் வரணும் அப்படிங்கிறது. வருமா அப்படின்னு செக் பண்ணணும். இன்னொன்று மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கணும். அப்போது நமக்கு எங்கே A மைனஸ் பின்னு எடுக்கிறப்போ நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்னு எடுக்கணும். ஸோ 4உடைய மல்டிபிள்ஸ் என்ன? 4 கண்டிப்பாக வரணும். அப்போ இந்த வேல்யூவில் நான் இப்போது A = 5 தான் டைரெக்டாக எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது B = 1 எடுக்கிறேன். சரியா? அப்போ என்ன வரும்? இங்கே நமக்கு 5 minus 1 mod of is equal to 4, mod 4. அப்போ என்ன ஒரு ஆன்சர் நமக்கு? 4. ஸோ இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. கரெக்டா? லைக் தட். இப்போ இதை மாற்றி போடுறேன். என்னது? B மைனஸ் A போடுறேன். அப்போ mod of 1 minus 4 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? ஈக்குவல் டு 1. அதாவது சரி, mod of 4 என்னது? mod of minus 4 வரும் இல்லையா? அதாவது 1 minus 5 is equal to minus 4 வருது. ஸோ minus 4 mod பண்ணோம்னா என்ன? 4 தான் வரும். சரியா? இன்கேஸ் நான் வந்து ஒரு 6 minus 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 6 minus 2ன்னு எடுத்தோம்னா என்ன வரும்? அதுவும் 4 தான் வரப்போகுது. ஸோ ஈக்குவல் டு 4 எடுத்துக்கலாம். அதே 2 minus 6ன்னு எடுத்தோம்னா என்ன வந்திருக்கும் நமக்கு? இங்கே -4 வந்திருக்கும். மாடில் -4 போட்டோம்னா நமக்கு +4 தான் வரப்போகுது. இன்கேஸ் நான் வந்து 12 minus 2 போடுறேன். சரியா? 12 minus 2 4 வராது. 4 மல்டிபிள்ஸ் வராது. 12 minus 4 எடுத்துக்கேன். 12 minus 4 எடுத்தேன் அப்படின்னா நமக்கு 8 வரும். mod 8 அப்படின்னு வரும். ஸோ 8 +8 தான். ஸோ எப்படி இருந்தாலும் அது +8 தான். அதே 4 minus 12ன்னு போடுறேன். அதாவது B minus Aன்னு செக் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கீங்க? ஈக்குவல் டு -8 மாடில் வரும். ஸோ அது எடுக்கும்போது என்ன ஆகும்? மைனஸ் வந்து மாடில் போடும்போது +8 ஆகிடும். ஸோ வருது, எங்கே செக் பண்ணாலும் எனக்கு வருது. ஸோ என்ன சொல்லலாம்? A, B belongs to Rன்னு எடுத்தாலும் வருது. சேம் அதே என்ன பண்ணலாம்? இங்கே B மைனஸ் B, A ஆல்சோ பிலாங்ஸ் டு Rவும் வருது. எனக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா என்ன சொல்லலாம்? therefore ரிலேஷன் R is சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்சிட்டிவ்னு எடுக்கும்போது என்னது? A, B அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் எலிமெண்ட், அதாவது B, Cன்ற ஒரு தேர்ட் எலிமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலும் தட் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் A, C ஆல்சோ பிலாங்ஸ் டு R அப்படின்றது நமக்கு இந்த ட்ரான்சிட்டிவோடைய ஸ்டேட்மெண்ட்.
ஸோ அதுக்காக நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா வருமா அப்படின்னா, இப்போ ஏக்கு நான் வந்து ஒரு 12 எடுத்துக்கிறேனே, சரியா? ஏ ஈக்குவல் டு 12, சரியா? 12 மைனஸ் பி ஈக்குவல் டு ஒரு 4 எடுத்துக்கிறேன், சரியா? தென் சி ஈக்குவல் டு வந்து ஒரு 8 கூட எடுத்துக்கிறேன், சரியா? சி ஈக்குவல் டு 8 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 வேல்யூஸ் எது இந்த 1 to 12 வரைக்கும் இருக்கு இல்லையா, ஏதோ எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போது ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன வரணும் நமக்கு 12 மைனஸ் 4 அப்படின்னு mod of 12 மைனஸ் 4 அப்படின்னா என்ன வரும் mod of 8. ஸோ ஆன்சர் 8. சரி, அடுத்தது பி மைனஸ் சி அப்படின்றது மாடில் செக் பண்ணுறோம் அப்படின்னா 4 மைனஸ் 8 அப்படின்னு எடுப்போம் இல்லையா. 4 மைனஸ் 8 என்னது மைனஸ் 4 அப்படின்னு எடுக்கும்போது தட் இஸ் நமக்கு 4, அதாவது mod 4 mod மைனஸ் 4னா மாடில் ப்ளஸ் ஆகிடும் அப்படின்னா +4. இங்கே ஏ மைனஸ் சி செக் பண்ணணும் அப்படின்னு எடுக்கும்போது ஏ என்னது நமக்கு 12, சி என்னது 8. 12ல் 8 போச்சுன்னா நமக்கு 4, அதுவும் பாசிட்டிவ் 4 தான் வருது. ஸோ 4. ஸோ எது போட்டாலும் நமக்கு அந்த 4 உடைய மல்டிபிள்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால என்ன சொல்லலாம், therefore R is transitive. சரியா? இந்த மாதிரி 3மே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன சொல்லலாம்னா the relation R is equivalence relation. சரியா? ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிடலாம். எது இந்த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் இது 3மே சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம், நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னது நமக்கு இட்ஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஒன் ஈச், அதாவது ஷோ தட்டில் என்ன சொல்லியிருக்காங்க இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம இங்கே ஷோ பண்ணிட்டோம். ஸோ என்ன சொல்லலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லலாம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ சம்மில் எதுக்காக வருது எப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய காம்பினேஷன்ஸும் பார்த்துட்டு வரும். சரியா? அதனால் சரி, இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு இருந்தது என்னது ஏ அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ 1 2 3 எக்ஸட்ரா டு 12 நம்பர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் வேல்யூ, அதாவது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏ கமா பியாக இருக்கணும் அண்டு அது சச் தட் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லிடுறாங்கப்பா. இப்போ ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ எதுக்கு எல்லாம் ஏ எடுக்கிறோமோ, இப்போது நான் வந்து ஏ ஈக்குவல் டு 1 போட்டேன் அப்படின்னா எனக்கு பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி இல்லையா, அப்போ ஏக்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் பிக்கு என்ன வரும், எனக்கு 1 கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. ஏக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா பிக்கும் 5 சப்ஸ்டியூட் ஆகும். ஏக்கு 12னா பியும் 12. சரியா? அப்போ எனக்கு இங்கே ஃபார் ரிஃப்ளெக்சிவ்னு செக் பண்ணும்போது ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றது எங்கே, ஹியர் 1 கமா 1 பிலாங்ஸ் டு ஆர். அதே மாதிரி 2 கமா 2 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். அதே மாதிரி செக் பண்ணிகிட்டே போனோம்னா 12 வரைக்கும் இருக்குது. 12 கமா 12 ஆல்சோ நமக்கு பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாமா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும், அதனால் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரி, நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் செக் பண்ணும்போது என்ன செக் பண்ணணும், ஏ கமா பி செக் பண்ணணும், பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் பி கமா ஏவும் என்னவா பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் டு 7 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சம் என்னது ஏ ஈக்குவல் டு பி, அப்போது 7 ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். அப்போ பி ஈக்குவல் டு 7 கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போது ஏவும் 7 தான். இப்போ 7 கமா 7 தான் எனக்கு வரப்போகுது. இதை நான் திருப்பி போட்டாலும் எனக்கு 7 கமா 7 தான் வரப்போகுது. இதுதான் ஏ கமா பி, இது பி கமா ஏ அப்படின்னு சொல்லும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுதானா, ஆகுது. என்ன சொல்லலாம், therefore R is symmetric அப்படின்னு சொல்லிடலாமா. தென் மூணாவது என்ன சொல்லணும், ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணணும். ஸோ ட்ரான்சிட்டிவ்னு எடுக்கணும். ட்ரான்சிட்டிவில் என்ன பண்ணணும், ஏ கமா பி அப்படின்னு எடுக்கணும், தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா பி கமா சி செக் பண்ணணும், தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் என்ன சொல்லணும், ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இதுதான் ட்ரான்சிட்டிவ்க்கு நம்ம செக் பண்ண போகிறது. ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது இப்போ ஏபிசி அப்படின்னு எடுக்கிறோன்னா இப்போ ஏக்கு நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். சரியா? ஒரு 3ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிக்கு என்ன கிடைக்கும், அதுவும் 3 தான் கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்த இங்கே சாட்டிஸ்ஃபை செக் பண்ணும்போது பி ஈக்குவல் டு சி தானே இங்கே சொல்லணும். ஏ கமா பியாக இருந்தால் ஏ ஈக்குவல் டு பி சொல்லுவோம், பி கமா சியாக இருந்தால் பி ஈக்குவல் டு சின்னு சொல்லுவோம், ஏ கமா சியாக இருந்தால் ஏ ஈக்குவல் டு சின்னு சொல்ல போகிறோம். சரியா? அப்போ இங்கே செக் பண்ணும்போது பி ஈக்குவல் டு சினா பிக்கு 3 கிடச்சிது அப்படின்னா என்னது, சிக்கும் 3 தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ பிக்கு நான் 3 கொடுக்குறேன்னா சிக்கு என்ன கிடைக்குது, சிக்கும் 3 தான் கிடைக்குது.
அப்போ இங்கே ஏக்கு நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாலே ஆல்ரெடி 3. இப்போ சிக்கும் 3 தான் கண்டுபிடிச்சிருந்தோம் 3. அப்போ 3 = 3 கிடைக்குதா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஏ கமா பியும் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லலாம். இங்கே பி கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் சொல்லலாம். அண்டு ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அந்த ரிலேஷனில் தான் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ இதுக்கு எல்லாமே வந்துருச்சு. ட்ரான்சிட்டிவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு, சிமெட்ரிக்கும் அதாவது சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ரிஃப்ளெக்ஸிவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்படின்றதுனால இது என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரியா? ஸோ என்ன சொல்லலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ எங்கே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க நமக்கு, இட்ஸ் அன் ஈக்குவல், அதாவது ஷோ தட் ஈச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் இன் த செட் is an equivalence relation. Find the set of all elements related to one in each case அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? So this is the answer. So next sum பார்க்கலாம்.